ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய ஸ்டைலில் வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு நான் காட்டப் போகிறேன். அதுக்கான பொருள் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு வந்து இடித்து வச்சுக்கலாம், கருவேப்பிலை. இப்போ வந்து நான் அப்பளம் வறுத்த எண்ணெயிலேயே இப்போ வந்து நான் வெண்டைக்காவை வதக்கப் போகிறேன். வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை அந்த வழவழப்புலாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். எடுத்து வச்சுட்டு இப்போ நான் 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நான் இடித்து வச்ச பூண்டை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை வதங்கிறதுக்கு வந்து நான் இப்போவே வந்து உப்பு போட்டேன். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருமிளகாத்தூள் ஒரு 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காவை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்னோடய ஸ்டைலில் வெண்டைக்காய் குழம்பு ரெடி. பாருங்கள், பார்க்கவே நல்லா செமையாக இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ அருமையாக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். பாய்.